மர்ம காய்ச்சலால் உயிரிழந்த தாவேகா நிர்வாகி மரண செய்தி அறிந்து மருத்துவமனைக்கு ஓடோடி வந்து கண்ணீருடன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய நடிகர் தாடி பாலாஜி. தாவேகாவினரை உலுக்கிய மரணம். சென்னை அடுத்த கொளத்தூர் பகுதியை சேர்ந்த நரேஷ் என்பவர் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தி வந்துள்ளார். இவர் புதிதாக தொடங்கப்பட்ட விஜயின் தாவேகாவில் இணைந்து பணியாற்றி வந்துள்ளார். நீண்ட காலமாகவே மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி பிறகு கட்சியிலும் பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் நரேஷ். சென்னை கிழக்கு மாவட்ட தாவேகாவில் மாதவரம் பகுதி மாணவர் அணி தலைவராக இருந்து வந்த நரேஷுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கொளத்தூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். முதற்கட்டமாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடல்நிலை சீராக இருப்பதாக கூறியுள்ளனர். ஐசியூவில் இருந்து ஜெனரல் வார்டுக்கு மாற்றப்பட்ட நரேஷின் உடல்நிலை திடீரென மீண்டும் மோசமாகியுள்ளது. தொடர்ந்து மீண்டும் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நரேஷின் உயிர் பிரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது நரேஷுக்கு மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு நுரையீரலில் தண்ணீர் சேர்ந்துள்ளது என்று கூறியுள்ளனர். நரேஷின் மரணம் தாவேகாவினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்த நடிகர் தாடி பாலாஜி படப்பிடிப்பில் இருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு வந்தார். நரேஷின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியவர் மாதவரம், அம்பத்தூர், ஆவடி, மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் தாவேகாவை வளர்க்க நரேஷ் அரும்பாடுபட்டதாக பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து தகவல் அறிந்த சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் மருத்துவமனையில் குவிந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து உடலை பெற்று ஊர்வலமாக வீட்டிற்கு கொண்டு சென்றனர்.